இன்னைக்கு சேலத்து மாமியார் வீட்டில் என்னடி இது சிலேட்டை தூக்கி வச்சிருக்கீங்க? தோசை கல்லுங்க. இப்போ இந்த மாதிரி டைப்பில் தோசை கல்லை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது இங்கே யூஸே பண்ணுறது இல்லை. அது உங்கள் ஊரில் தான் நான் பார்க்குறேன். உடனே எங்கள் ஊருன்றீங்க. நான் பார்க்கல. ஓ, வெங்காயம் அறுத்து வச்சு பச்சை மிளகா கொத்தமல்லிலாம் அறுத்து வைக்கணும். இல்லை உனக்கு எப்படி பிடிக்கும் பா, நீ எப்படி சாப்பிடுவ? உங்ககிட்ட தான் அதான் நீங்கள் வெங்காயம் 2 போட்டு அந்த கொத்தமல்லி அதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டு தான் பிடிக்கும். கொஞ்சம் மட்டும் போடுற வெங்காயம் போடுக்கட்டேன். காலையிலே வந்து முட்டை தோசை ஊற்றுவது எப்படி பாருங்கண்ணே. ஆமாம், ஒரு முட்டை தோசை. ஆனால் சில பேர் வந்து முட்டை தோசை வராதுன்னு சொல்லுவாங்க, இல்லை தோசையே வராதுன்னு சொல்லுவாங்க, கல் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரோஸ்ட் கணக்காக என்ன பெருசு போடுற? இது ஒன்றே போதும் எனக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிடுவேன். ஒன்றே போகுதுடி. ஒரு கரண்டி மாவு தான். ஒரு கரண்டி மாவு தான் போதும். அது பழைய சோறு இருக்குல்ல, மாப்பிள்ளைக்கு இன்னைக்கு பழைய சோறு. ஐஸ் பிரியாணி. மிளகுத்தூள் போடலாங்களா? அதில் மாஸ்டர் வேரில் செய்றீங்க. மாஸ்டர் குடும்பம் தாங்க. டான்ஸ் மாஸ்டர், ஹோட்டல் மாஸ்டர், எல்லா மாஸ்டரும் நாங்கள் தான். இப்போ வந்து முட்டை தோசை போடுறது எப்படி அப்படின்றத காமிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்லாம் இல்லைங்க, நீங்கள் எப்படி இப்படி அப்புறம் எதுக்கு ஷூட் பண்ண சொன்னீங்க? முட்டை தோசை போடுறது எப்படின்னு காமிக்கிறதுக்கு தானே. எப்படின்னு இல்லை, புருஷனுக்காக எவ்வளோ ஆசையாக முட்டை நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அவருக்கு தோசையில். இந்த தோசைக்கல்ல எப்போ வாங்கிச்சு? தோசைக்கல்ல பற்றி ரிவ்யூல அதை போட்டு. தோசைக்கல் நான் அங்கே இருந்தப்போ வாங்கினதுங்க, எனக்கே தெரியல. வந்து பார்த்தா எனக்கே ஷாக். அதனால இங்கே யாரும் இதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. இதை நம்ம வீட்டுக்கு அடிச்சுட்டு போயிடலாம். அட்டையை போட்டு போகிறேன். எனக்கு தான் இங்கே வாங்குறது எல்லாம் எனக்கு தான். மூஞ்சை காட்டு, ஒரே சிரிப்பாக இருக்கு. மிளகுத்தூள் இல்லையாடி? சீரக மிளகுத்தூள் தான் இருக்கு. சீரக மிளகுத்தூள் போட்டால் முட்டை தோசை நல்லா இருக்குமா? சீரக மிளகுத்தூள் போட்டால் பிடிக்குமா? போடுக்கணும். நீ போடுறது தான் முட்டை தோசை. பிடிக்கலன்னா நல்லா தான் இருக்கலாம். இப்போ வந்து முட்டை தோசையில் சீரக மிளகுத்தூள் போட்டிருக்காங்க. வறுத்து அரைச்சது நல்லா தான் இருக்கும், வாசமாக நல்ல நல்லா ஊற்றிருக்கோம் தோசையில். டேஸ்டாக ஒட்டவே இல்லை பாருங்க. நான்ஸ்டிக்குங்க. நான்ஸ்டிக்கு தனியாக அதுக்கேற்ற கரண்டியில் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கு, அது குட்டியாக இருக்கு. அதே யூஸ் பண்ணி பார்த்துட்டியா? ஒன்று தான் மாஸ்டர் லெவலுக்கு நாம் சொல்லிட்டு இருந்தோம், கடைசியில் வேகாமல் திருப்பி போடுறேன். வெந்துருச்சு. அந்த ஒரு பேர் கடையில் வர மாதிரிலாம் இந்த ப்ரௌனிஷாக மாறலையே. அது இந்த நான்ஸ்டிக்கில் இன்னும் போக தான் இவங்க இன்னும் கல்லையே பழக்கலை. கல் பழக்கிறதுனா எப்படி? ஊற்றி வச்சாதான் அந்த சிகப்பு கலர் ரெட்டு வரும். இண்டோலியம்ல ஊற்றினா சூப்பராக வரும். ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். சரி, பாவம் இவ வேற பரீட்சைக்கு எழுதுற மாதிரியே இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்ட்டே இருப்பா பாவம். அத்தை வந்து இப்போ பழைய சொத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், தேவையானதை. ஓகே, முட்டை தோசை ரெடி. இப்போ தான் முட்டை தோசை ரெடி. சிறுதோசை ஒரு தோசைனாலும் திருவாசகம் மாதிரி, ஒரு தோசைனாலும் சிறுதோசை. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் தண்ணி நீ பாதல தண்ணி தெளிச்சு தொடச்சு சிறப்பெல்லாம் பேசிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அதுக்குள்ள ஒட்டு போட்ட தோசை. எனக்கு மாப்பிள்ளைக்கு மட்டும் நல்ல தோசை, எனக்கு நல்லா இல்லாத தோசை. ஐயோ அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு, புதைப்பிரிச்சு. ஆமா காய்ஸ், முட்டை வேற குட்டியா, வெள்ளை கருவி இல்லை. உனக்கு ஒட்டு போட தோசைனாலும் பேக்ரவுண்டு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு. ஒட்டவே மாட்டேங்குது, நல்லா பளிங்கு மாதிரி இருக்கு. தோசை ரெடி ஆகிடுச்சு. போயிட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட வேண்டியதான். இந்தக்கண்ணே போகலாமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட? இன்னைக்கு காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா பழைய சோறு பச்சை ஐஸ் பிரியாணி. ஓகேங்களா? ஐஸ் பிரியாணி வந்து அடுத்த நாளே நாங்கள் பழைய சோறு போடுங்க. எனக்கு பிடிக்கும் இது ரொம்ப. சரியா போடு. இதில் என்ன நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்? வெங்காயம். சரி, கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம். ஓகே. பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் போடு. சூப்பர். கரைச்சிட்டு தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போதும். உப்பு கொஞ்சம் போடுங்க. இந்த பழைய சோறுக்கும் அந்த மீன் குழம்புக்கும் அருமையாக இருக்கும்.
உப்பு கொஞ்சம் போட்டேன். ஓகே காய். மீன் குழம்பு வேறு ஊற்றிக்கிறீங்க. உனக்குள்ளே சொல்லாதீங்க, கொஞ்சம் சத்தமாக மீன் குழம்பு வேறு ஊற்றிக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க. உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். ஓகே, ரெடி. ரெடி. உங்களுக்கான பழைய சோறு ரெடி ஆயிடுச்சு. சரி, வீடியோ எடுக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா முட்டை தோசை. முட்டை தோசை கூட என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா புதினா சட்னி. என்ன சட்னி? கொத்தமல்லி தேங்காய் போட்டு. தேங்காய் சட்னியில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருக்காங்க. டீட்டெயிலாக சொல்லுங்க. தேங்காய் சட்னியில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்காங்க. இவங்க சொல்கிறது வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இது இருக்கு. அப்புறம் எங்கள் சித்தி வீட்டிலேருந்து கொடுத்த இது இருக்கு. எது இருக்கு? தக்காளி சாம்பார். அப்படி சொல்லுங்க. தக்காளி சாம்பார். தக்காளி குருமான்னு சொல்லலாம், தக்காளி சாம்பார்னு சொல்லலாம். அப்புறம் நேற்று வச்ச அது வேணாம். அப்போ நான் லாஸ்ட்டாக சாப்பிடுவேன். நேற்று வச்ச மத்தி மீன் குழம்பு. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பழைய மீன் குழம்பு தான் டேஸ்ட். அதாவது இன்னைக்கு வச்சு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட நேற்று வச்ச மீன் குழம்பு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த பாட்டு வேறு ஒன்று இருக்கு. என்ன பாட்டு? மீன் குழம்பு அந்த மியூசிக்லாம் வராது. அது வந்து லைட்டான மியூசிக் இருக்குன்னு. அப்போ எனக்கு வர்றது தான் போட முடியும். நானும் லைட்டான மியூசிக்காக போட முடியும். எனக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி எடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் மறந்துட்டாரு. அப்பெல்லாம் இல்லை. போடுங்க போடுங்க. நீங்கள் போடுங்க. பசி கொடுமைன்னு வாங்கல. அது டைம் இப்போ ஒரு 10:30 ஆயிடுச்சு. இப்படி அரைஞ்சிட்டா இன்னும் சாப்பிட்டு நீ மட்டும் சாப்பிட்டாரு. நான் அடுத்து நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த ஐஸ் பிரியாணி ப்ரிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பழைய சோறு, அதில் வந்து வெங்காயம்லாம் அத்தை அரிஞ்சு போட்டு, அப்புறம் பச்சை மிளகா அத்தை அரிஞ்சு வச்சுட்டாங்க. அப்புறம் அது கூட வந்து கொத்தமல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த ஐஸ் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆயில் ஃபுட்டு கிடையாது. ஓகேங்களா? ஊறுகாவா இருந்தால் கொடுங்க. இப்போ நம்ம வந்து இட்லி வந்து அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா இட்லி வந்து இட்டு அவிக்கிறது தான் இட்லி. கரெக்டாக? தோசைக்கு வந்து இட்டு அவிக்கிறது. அதனால் அது பேர் இட்லி. சரிங்களா? தோசைக்கு என்ன அப்படின்னா கல்லில் போட்டு துவைக்கிறோம். மாவு வந்து துவைக்கிறோம். அதனால் அது பேர் தோசை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த இட்லி தோசையெல்லாம் சாப்பிடும்போது கூட அந்த சட்டியில் லைட்டாக எண்ணெய் கலப்போம். சரிங்களா? ஆயில் கொஞ்சமாவது ஆட் ஆகிடும். இந்த பழைய சாப்பிடும்போது எந்த விதமான எண்ணெய் வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது. சரிங்களா? அதனால் இது வந்து ரொம்பவுமே ஹெல்தி, தரமான ஃபுட்டு. காலை உணவுக்கு வந்து மிகச்சிறந்த உணவு இது. சரிங்களா? என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நேற்று நைட்டே இதை வந்து இந்த சாதத்தில் தண்ணியெலாம் ஊற்றி ஊற வைக்கிறதுனால இதில் ஒரு விதமான நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து உருவாகிடும். பாக்டீரியாவில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா, இன்னொன்று வந்து தீமை செய்யும் பாக்டீரியா. இந்த நன்மை செய்யும் பாக்டீரியா இதில் இருக்கிறதுனால நம்மளுடைய உள்ளுறுப்புகளுக்கு வந்து இது ரொம்ப உகந்தது. சரிங்களா? செரிமானமும் ஈஸியாகிடும். குளிர்ச்சி ரொம்ப இதுதான். நீ எது சொல்கிறீங்களா? பழைய சோறு வரலாறு எதை சொல்கிறீங்க? நீங்கள் பழைய சோறு வரல. எனக்கு சோறு வரலாறு சாப்பிடுறேன். ஏன்னா நீங்கள் இப்போ பழைய சோறு சாப்பிட போகிறீங்க. ஊறுகாய் ஊறுகாய் வேறு இருக்குது. ஊறுகாய் இருக்குது. பழைய சோறும் ஊறுகாயும். என்ன ஊறுகாய்? மாங்காய். வீட்டில் போட்ட மாங்காய். வெளுத்து ஒன்று இந்த கொத்தமல்லி வெங்காயம் நாளைக்கு போடும்போது இந்த கொத்தமல்லி வாசனை எடுக்கல. இன்னும் லைட்டாக போட மட்டும் வந்தாலும் 2 வேற லெவலில் இல்லை. எந்த இது எடுக்கல? ஊறுகாய் போதுமா? 2000 கொடுங்க. இந்த பழனி தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்குறேன். என்ன சட்னி வேணும் சொன்னேன்? தேங்காய் சட்னி, கொத்தமல்லி இன்ஃபியூஸ்டு தேங்காய் சட்னி. இதுக்கு பேர் இப்படி காமிச்சு சூப்பராக இருக்குது. ஓகே காய்ஸ், இதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. அருமையாக இருக்குது. ஒரு ரைஸ் பிரியாணி, ஹெல்தி ரைஸ் பிரியாணி, ஒரு முட்டை தோசை. ஏன்னா இதில் இட்லி வேறு இருக்கான். இதில் வந்து ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கிறதுனால இது மட்டுமே நான் எடுத்துக்காமல் ப்ரோட்டீனும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுனால
ஒரு எக்கை போட்டாச்சு. ஓகேங்களா? எஸ் ஓகே, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. பை சொல்லிதாமா? கண்டிப்பா. பாய் பாய். ஆஃப் பண்ணிடுமா? ஒரு தோசையோடு எடுத்துக்கிறேன்ட்டு அடுத்து இட்லியை போட்டுட்ருக்கிறா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதனால் சட்னி காலி பண்ணணும், அதனால் நீ இட்லி காலி பண்ணிகிட்டு இருக்கிற. இது ஒரு சாக்கு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு.